என் மனதை ஒரு நிலையாக ஆக்கி அந்த ஆண்டவரையே வருகிறேன். இதுவரை பல ஆண்டுகளாக ஆண்டவனை நேரில் காண வேண்டும் என்று ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நமச்சிவாய நமக. ஆண்டவா எனையாலும் பரமேசா துணையாகவா அதே முத்தம் படிக்க வரமனும் தவணை வைத்து ஆட்சி வரைக்க வேண்டும் என்பதற்காகவே நேரடியாகவே கண்டுபிடித்து பாருப்பா. ஏதும் கிடையாது. அல்ல மகளும் 60 நாள் நேரமும் உடையே இதற்காக அண்டவா பலம் ஒன்று தராதே. என்ன வரம்? சாகா வரம்
உலகத்தில் சாகா வரம் வேகா உடல் போகா அதை தவிர என் வலது கரத்தை யார் சிறமிது வைத்தாலும் அப்படியா? சாகாத வரம் கொடுக்க முடியாது, வேகாத உடல், உம்மை விட்டு போகாத செல்வம், அது மட்டும் கிடையாது. உன் வலது கரத்தினை யார் திறத்தின் மீது வைத்தாலும் அவர் பற்றி இருந்து சாம்பலாக போக வேண்டும். இதுதானே இப்பேற்பட்ட வரத்தை எல்லாம் தருகிறேன். ஆனால் பிறந்தவர் என்றாகிலும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் அல்லவா? ஆகையால் சாகாத வரத்தை விடுத்து மற்ற இவை மூன்றையும் உனக்கு தருகிறேன். வேண்டிய வரம் உனக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடமைகள் பல இருக்கிறது. கடமையை செய்ய வேண்டும். வரட்டுமா? ஆண்டவா, என்ன காட்சி, என்ன காட்சி! இப்பேற்பட்ட காட்சியை நான் பார்ப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தோம், என் முன்னோர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ. ஆண்டவா, ஆனந்தம் ஆனந்தம், ஆனந்தம் தோட்டமாக ஓடி வந்தீர்கள். கேட்ட வரத்தை இல்லை என்று தடையில்லாமல் வாரி வாரி விடுத்தீர்கள். ஆகையால் என்ற ஒரு பெயர் பேரும் பெருமையும் பெற்றீர்கள். என்னை அழைத்தாய். வேற ஏதாகிலும் வேண்டுமா? நான் உன்னை அழைக்கவில்லை. என்னை போன்ற பக்தர்கள் 1000 பேர்கள் யாராவது ஒருவர் அழைத்திருப்பார்கள். நீங்கள் சென்று அழைக்கவில்லை. நான் அழைக்கவில்லை. என்ன அனுபவம், என்ன அதங்கை, என்ன இருமாப்பு பத்தியா ஒரே ரங்கத்துக்கு. அதே ஈசா, இத்ததாய வரம் அது நீட்டா இருக்குமா, இல்ல கொட்டியா இருக்குமா, இல்ல கட்டையா இருக்குமா? அத தகவரம். அந்த வரம் அது என்ன இருக்கும்? அந்த வரம் என்ன இருக்கும்? அட தகவரம். தகவரம். கருப்பு தகவரம். கருப்பு தகவரம். அதே ஈசா, ததாய வரம் அது நீட்டா இருக்குமா, இல்ல கொட்டியா இருக்குமா? பதுமா, இதுதான் உனக்கு சந்தேகமா? இந்த சந்தேகம் என்று கேட்டிருந்தால் உன் சந்தேகத்தை தீர்த்து வைத்திருப்பேன். சந்தேகம் என்பது கொடிய நோய். சந்தேகம் என்பது மனதிற்குள்ளே வந்துவிட்டால் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது வெளியே சென்றுவிடும். நீ எப்பேற்பட்ட வரத்தை பெற்றாய் என்பது உனக்கு தெளிவுற வேண்டும். உனக்கு அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வளவுதானே பதுமா. நான் கொடுத்த வரம் எப்பேற்பட்டது தெரியுமா? காற்றை அனைவரும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது யாரால் கண்ணால் பார்க்க முடியுமா? இல்ல முடியாது. உணர முடியும். உணர முடியும். பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. தென்றலாகவும் புயலாகும். புயல் அடிக்கும் போது புயல் அடிக்கிறது உணர முடியும். தென்றலாக ஆஹா என்ன இதமாக காற்று வருகிறது தெரியுமா, அப்படி என்று உணர முடியும். புயலாகவும் தென்றலாகவும் சுவாசிக்கும் காற்றாகவும் உணரலாம். ஆனால் காற்றை கண்ணால் பார்க்க முடியாது. உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, அளவீடுகளால் அளவிட முடியாது. இப்படி நான் கொடுத்த வரமும் அப்படித்தான். காற்றை எப்படி உணர முடியுமோ கண்ணால் பார்க்க முடியாதோ அதுபோல நான் கொடுத்த வரமும் உணரலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. தெய்வமும் அப்படித்தான். உணர முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. உனக்கு விளக்கம் புரிந்ததா? தெளிவு கிடைத்ததா? மதுமா என்று வரட்டுமா? காற்று போல் இருக்கும் சூறாவளி காற்று போல் வரும். ஆனால் கண்ணால் பார்க்கலாம், ஆனால் சுவாசிக்க முடியாது என்று உரைக்கிறாய். சுவாசிக்க முடியும், உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது என்று உரைக்கிறாய். ஆமா. என்ன வரும் தந்த வரும் என்று கேட்டால் கட்டு கையில் கொட்டிருக்கிறார். அதை உதவி விடுவதில்லை.
சிக்கிய மரத்தில் கூர்மை பாய்வது கூர்பாய் நினைக்கிறாயே அதவைக்கு வாடு வந்தால் அத்திராத்திரில கூட பிடிக்குமா ஏண்டா ஒரு நாய்கிட்ட முழு செங்கம்பழம் கிடைத்தா என்ன செய்யும் கேள்விப்பட்டதில்லை ஏற்பட்டப்ப எல்லா பழம் பலாப்பழம் மாம்பழம் மாம்பழம் வாழைப்பழம் அன்னாச்சி பழம் மாம்பழம் பாயப்பழம் திராட்சை பழம் சாத்துக்குடி சப்போட்டா செங்கம்பழம் என்ன பண்ணுங்க மாங்காய் காயா இருக்கும் போது மாங்காய் புதுமையா பச்சை புதுமையான தெரியலன்னு சொல்லு எங்களுக்கு தெரியலையா தெரியுமா செங்கம்பழம் எப்படி எப்படியா தெரியுமா இரு அவர் சொட்ட நான் ஒத்துக்கிறேன் தெரியுமா இழந்த பழம் கூட கேள்விப்படுறோம் ஏம்பா ஆனா செங்கம்பழம் சொல்றது உண்மையா பொய்யா வரும்போதே ஏதோ காது கொடுத்து கலாதது உலகளவு கலைவாணியே இன்னும் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார் மேடை ஏறி ஆடுவதன் காரணமாக நமக்கு எல்லாம் தெரிந்தது என்பது கிடையாது கீழே அமர்ந்து பார்ப்பதனால் அவருக்கு யாரும் மரியாதை என்பது கிடையாது நம்மை போல எத்தனையோ நடிகர்களை மேடை மீது ஏறி அழகு பார்த்தவர்கள் ஆண்டவர்கள் சார்ந்தவர்கள் மேதாவிகள் ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அண்ணன் சொல்லிட்டு தேங்காய் பழம் சொல்றாரு யாரு பழம் பேசாதே பத்திரி போல நடக்காதே எப்படி பெரிய ஆண்டவர் எப்படி உட்போமானார் தெரியுமா தெரியுமா தெரியும் அப்படி சொல்றேன்னா அவர் செய்கிறாரு சொல்றேன்னா ஒன்னும் செஞ்சுதான் சொல்லுவேன் தெரியாத சொல்ல மாட்டேன் பெரியாண்டவரே பொம்படியான கேட்ட இல்ல ஆமா ஏய் ஒரு நேரத்திலே ஒரு பன்றியாகப்பட்டது பன்றியா 10 குட்டி போட்டுதான் பன்றிடா சொல்ற பண்ணி ஐயோ பன்றி 10 குட்டி போட்டு பண்ணி 10 குட்டி தாய் இறந்து விட்டது இவன் என்ன சொன்னா தெரியுமா பொண்டாட்டி கிட்ட போய் ஆமாப்பா யாரு இவன் மனைவிக்கிறா பாரு அவகிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னா அம்மா ஒரு தாயின்னா 10 மாசம் 10 குட்டி போட்டுச்சு 10 குட்டி போட்டு 10 குட்டியை ஈட்டெடுத்தது தாய் இறந்து விட்டது அதற்கு உன்னால் பால் முடியுமா இந்த தாய் பன்றி இறந்து விட்டது இதற்கு நீங்க பால் ஊட்ட முடியுமா அப்படி சொல்லிட்டு இவன் போய் கேக்குறான் அவன் என்ன சொன்னா பன்றிக்கு போய் நான் பால் கொடுப்பதா பன்னிக்கு பால் கொடுத்தா பல மக்கள் சொன்னான் இவன் என்ன பண்ணா இவன் அவதாரத்தை மாத்தி அந்த 10 குட்டிக்கும் பண்ணி கேட்ட வச்சா பல வார்த்தைகள் பேசாதே பத்திரி போல ஆளாது என்ன பண்ண தெரியுமா அப்படியே அவங்க பெண்ணாக மாறிவிட்டா பெண்ணாக மாறி அந்த 10 பாண்டி குட்டியும் பாலை கொடுத்த கம்மி கொண்டாட்டி மறுத்ததுனால இவனே வந்து 10 குட்டிக்கும் பால் கொடுத்தாங்க உண்மையா நினைக்கிறது ஏமா ஈஸ்வரா
ஏய், உண்மைதானா? சாமி நீங்க சொன்னது உண்மையா? உண்மைதான். அற்ப மலமுண்ணக்கூடிய பன்றியாக அவதரித்து நான் பாலூட்ட வேண்ட முடியுமா? என்னுடைய மனைவி மறுத்து விட்டார். அதே பெண் பன்றியாக மாறி நான் அந்த 10 ஜீவராசிகளுக்கும் பாலூட்டி மகிழ்ந்தேன். ஆமா, அதுக்கு யார் தெரியுமா? யாரு? அவர்தான் பெரியோன். பெரியாண்டவர். யாரு? எங்க தெய்வம் சாமி? சாமி. எப்போ பெரியாண்டவர்? அப்படியே கேட்டுடா. சத்தியமா எங்க தெய்வம் பெரியாண்டவர் தான். பெரியாண்டவர். சாமி நான் ஒண்ணு வணங்குறேன் சாமி. நல்லா இருப்பா. பாத்தீங்களா? நல்லா இருக்கு. அவங்க பாருங்க, அப்படியே படிச்சு. ஏய், அது மட்டும் என்னடா? ஏய், அது மட்டும் கிடையாது. என் மனைவி அப்பேற்பட்ட பன்றியாக அவதரிக்க முடியாது என்று வைத்தாள் அல்லவா, அவளுக்கு சாபத்தை கொடுத்த என்ன தெரியுமா? கொடும்பாவியாக போக கிடவது என்று சாபத்தை கொடுத்தேன். கொடும்பாவினா என்ன தெரியுமா? மழை வரணும்னா அதுக்கு முன்ன பெரிய கொடும்பாவி கட்டி இருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? பன்றியை எப்படி கேவலமாக அதனுடைய அவதாரத்தை விலங்கினமாக இருந்தாலும் கேவலமா அற்ப மரமுண்ணக்கூடிய பன்றி என்று உரைத்தாலோ, அப்பேற்பட்ட அவதாரம் எடுக்க முடியாது என்று உரைத்தாலோ, அதை போல எப்படி கேவலமாக பேசினாயோ அதுபோல உன்னை எல்லாம் கேவலமாக பார்க்க வேண்டும், பார்ப்பவர்களாம் கண்டு காரி துப்ப வேண்டும் என்று சொல்லி கொடும்பாவியாக போக கிடவது என்று சாபத்தை கொடுத்து விட்டேன். இன்றளவு மழை வரவில்லை என்றால் கொடும்பாவி இழுப்பாங்க, பாக்குறவெல்லாம் காரி துப்புவான். அந்த காரி துப்புனாக்கா இடிமன்னன் மின்னல் ஒளி பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து மழையாக வருவாங்க. இது காலத்தினுடைய கட்டாயம். இப்படி நான் பன்றியாக அவதரிக்கவில்லை எனில், பாலூட்டவில்லை எனில் மக்களுக்கு மழை கிடைப்பதற்கு ஒரு வழி கிடைத்திருக்குமா? ஏண்டா பாலூட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை என்ன சொன்னாய்? இவன் என்ன வர கொடுத்தான்? என்னுடைய வலது கரம் எந்த சிறச்சு கை வச்சாலும் பட்டி எறிவது நான் சோதிக்க வேண்டும் என்றா பரிசோதனை செய்ய தீத்திய மரத்து கூர்பாய வேண்டும். நான் கூட கிரமம்ல தீத்திய மரத்துல இப்ப கூர்பாய் அரை கொடுத்தா தலைமையில கை வைக்கிறேன். இதுதான் எனக்கு அந்த சமயம்.